பிரும்மம் கதை பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை கூறுகிறது. அதனை காண்போம். நம் கதையின் தொடக்கம் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த ஒரு குடும்பத்துடன் ஆரம்பிக்கிறது. ஓர் ஊரில் அப்பா, அம்மா, பாட்டி, அண்ணன், தங்கை என ஒரு குடும்பம் இருந்தது. அவர்களின் வீட்டுக்கு முன் கொஞ்சம் காலி இடம் இருந்தது. அதில் என்ன வைக்கலாம் என்று யோசனை செய்தனர். ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம். பாட்டி பசு வளர்க்கலாம் என்றார். அம்மா காய்கறி செடி வளர்க்கலாம் என்றார். தங்கை மல்லிகை, கனகாம்பரம், ரோசா செடிகள் வைக்கலாம் என்றாள். இப்படி ஒவ்வொருவரும் ஒன்றை சொன்னார்கள். பலவிதமான ஆலோசனைகள் எழுந்தன. அப்போது அப்பாவின் நண்பர் ஒருவர் அங்கு வந்தார். அவர் கொடுத்த முருங்கை கிளையை கொடுத்து விடுகிறார். அப்பா அதை அன்புடன் பெற்றுக்கொண்டார். இது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறியாக இருந்தது. அதனை அப்பா வீட்டின் முன் உள்ள காலி இடத்தில் நட்டார். வேர்கள் மண்ணில் இறுக பற்றிக் கொள்ளும் என நம்பினார். அந்த சிறிய கிளையில் ஒரு பெரிய மரத்தின் கனவை அவர் கண்டார். கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த சிறிய கிளை முளைப்பதை அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் பார்த்தனர். மெல்ல மெல்ல அது வளர்ந்து ஒரு மரமாக உருவெடுத்தது. அவர்களின் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. தினமும் அதை பார்த்து குடும்பமே மகிழ்ச்சி அடைந்தது. முருங்கை மரம் அந்த வீட்டில் ஒருவராகவே மாறிவிட்டது. அதன் வளர்ச்சி அவர்களின் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்தது. முருங்கை மரம் நிழல் கொடுத்தது, காய்கறி, கீரை கொடுத்தது, பறவைகளுக்கு வீடு கொடுத்தது. அதன் பயன்கள் பல. அனைவரும் முருங்கை மரத்தை பயன்படுத்தினர், அதன் கொடைகளை அனுபவித்தனர். ஒரு நாள் பயங்கரமான காற்று வீசியது. புயல் போல சீற்றம் கொண்டது. முருங்கை மரம் தாக்கு பிடிக்க முடியாமல் ஒடிந்தது. அதன் காய், கிளை, கீரையை அனைவரும் எடுத்துச் சென்றனர். குடும்பமே கவலையடைந்தது. சில நாட்களுக்கு பிறகு அந்த உடைந்த கிளையிலிருந்து ஒரு சிறிய கிளை ஒன்று முளைக்க ஆரம்பித்தது. குடும்பத்திற்கு அப்போதுதான் உயிரே வந்தது. பிரும்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை கண்டோம். இது நம்பிக்கையின் புதிய அத்தியாயம்.